வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 3 என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. எங்கன்னா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்குள்ள வரதா இருந்தா படியில அரிசி வச்சு தள்ளி விட்டு வருவாங்கல்ல, சோ அதை கொண்டாந்து வைக்கிறாங்க. ராஜராஜா, நம்ம ரேவதி, நம்ம ரோகிணி எல்லாரும் நின்றுகிட்டு இருக்க, ராஜராஜா ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லும் பொழுது ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அப்பாவை பார்த்து, இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்களாதான் என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட இந்த மாதிரி சம்பிரதாயம் பண்ணி வீட்டுக்குள்ள வரணும் அப்படி இப்படி இல்லை எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு செம்ம கோவம் வருது. இந்த டிரைவர் ராஜா எப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் கூட வந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த டிரைவர் ராஜா தான் மாயா மகேஷ பத்தி தப்பு தப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை திட்டம் போட்டு பண்ணியிருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நான் கண்டிப்பா இந்த டிரைவர் ராஜாவை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ராஜராஜா ரொம்ப கவலையா நிக்க, சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்னாச்சு, என்ன நடக்குதுங்க, ரேவதி எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரோகிணி சொல்றாங்க, அம்மா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்னு, ரேவதிக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே இல்ல. நீங்க கட்டாயப்படுத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா ரேவதியோட லைஃப் லாங் உங்களுக்கு சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஏன்னா இந்த டிரைவர் ராஜா திட்டமிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அம்மா, ரேவதியோட லைஃபே நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கோவமா சொல்ல, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏ ரோகிணி, நான் எந்த விஷயத்த முடிவு எடுக்கிறேன்னாலும் ஒரு டயத்துக்கு 10 தடவை யோசனை பண்ணி தான் நான் முடிவே எடுப்பேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன குறை சொல்றீங்கல்ல? இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிரைவர் ராஜா மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான். உங்களுக்கு அந்த மகேஷ் மாயாவை பத்தி தெரியல, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பேசவே மாட்டீங்க. நல்ல வேலை ரேவதியோட லைஃப காப்பாத்திட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. ரேவதி கிட்ட தேவையில்லாம சொல்லி ரேவதியை இன்னும் கோவப்படுத்தாம ரேவதிய வந்து அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ரேவதி கிட்ட கண்டதையே சொல்லி அவளை சூடேத்த கூடாது. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, அம்மா, நீங்க மட்டும் ரேவதிக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். இவன் யாரு? இந்த வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தவன். இவனை போயிட்டு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அதான் எங்களுக்கு கோபமா வருது. சாமுண்டீஸ்வரி ரோகிணிய பார்த்து, ரோகிணி, கொஞ்சம் மரியாதையோட பேசு. அவ உன் தங்கச்சி புருஷன். அப்பன்னா நீ என்ன பேசணும்? மாமான்னு சொல்லணும். இந்த மாதிரி மரியாதை குறைவாலாம் பேசுற வேலை வச்சுக்காத. இது கேட்டதோட நம்ம ரோகிணி, என்னம்மா, நான் இவ்வளவு சொல்றேன், இன்னுமே நீங்க அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாமுண்டீஸ்வரி ரோகிணிய பார்த்து, இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வரும். இந்த இடத்த விட்டு போ. நீங்களே ரேவதி கிட்ட கண்டதையும் சொல்லி ரேவதியே நல்ல லைஃப்க்கு போக விடாம தடுத்துருவீங்க போல அப்படின்னு சொல்ல ரோஹிணி கோவமா போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, என்னங்க, என்ன ஆச்சு? ராஜராஜா சொல்றாரு, இல்லம்மா, முறைப்படி ரேவதிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்ல, அதான் படிய வச்சு அத தள்ளிக்கு விட்டு வீட்டுக்குள்ள வர வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா ரேவதி வந்துட்டு எனக்கு இதுல எந்த விருப்பமும் இல்லை, இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல, இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா ரூமுக்கு போயிட்டாமா. அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. அவளோட சூழ்நிலையில நீ யோசனை பண்ணி பாரு. நேத்து வரைக்கும் மகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நினைச்சு ஆசையா இருந்தா. இப்ப திடீர்னு ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணதுனால அவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அவ இப்போதைக்கு ஒரு குழப்பத்துல இருக்கா. நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா கண்டிப்பா ஒரு நாள்
நான் எடுத்த முடிவு சரி அப்படிங்கிறது அவளுக்கு புரியும். அப்ப கண்டிப்பா நம்ம வந்துட்டு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இது கேட்டதோட ராஜராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, மாப்பிள நீங்க தயவு செஞ்சு எதுவும் மனசு கஷ்டப்படாதீங்க. கார்த்தி சொல்றாரு, மேடம் இதுக்குதான் மேடம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ரேவதிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. நீங்க தான் கேட்கல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை விட நான் நல்ல பையனை எங்க போய் தேட போறேன்? உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு ரேவதி கொடுத்து வச்சிருக்கணும். இப்போதைக்கு அவ உலகம் தெரியாம இருக்கா, அதனாலதான் அவ இப்படி பேசுறா. இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, மாப்பிள்ள கண்டிப்பா ஒரு நாள் உன்னை அவ ஏத்துக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ்வா, அது நடக்கதான் போகுது பாரு அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள கண்டிப்பா நடக்கும். நம்ம வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருப்போம் மாப்பிள்ள. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதி அப்படி கோவப்படுறாளே அப்படின்ட்டு நீங்க தயவு செஞ்சு ரேவதி மேல கோவப்பட்டுறாதீங்க. அவ கண்டிப்பா ஒரு நாள் உங்களை புரிஞ்சுப்பா, சரியா? கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை இத்தனை நாளும் ரோகிணியே என் மேல அவ்வளவு கோவத்துல இருந்தா, ஆனா இப்ப ரோகிணி என் மேல எவ்வளவு பாசத்துல இருக்கா. கண்டிப்பா அதே மாதிரி ஒரு நாள் ரேவதியும் ஆஹ் நம்ம மாப்பிள்ளைய புரிஞ்சுப்பா. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, நேரா கார்த்திகிட்ட சரி போயிட்டு ரேவதிய பாருங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அங்கேருந்து போறாரு. அங்க போனதோட ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, எங்க வர அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, என்னாச்சு? ரேவதி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ரூம்குள்ள வருவ? ஏன் ரூம்குள்ள வரதுக்கு உனக்கு யாரும் அனுமதி கொடுத்தது? சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏன் ரேவதி, ஓ ரூம்குள்ள உன் புருஷன் வர்றது தப்பா? இந்த ரூம்ல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு மாப்பிள்ளைக்கும் உரிமை இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இது நீங்க வந்து கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, இவனை வெளியில போய் சொல்லுங்க. நான் என்னைக்குமே இவனை மன்னிக்க மாட்டேன். சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி மாப்பிள்ள இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவாரு, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட ரேவதிக்கு செம்ம கோவம் வருது. அம்மா இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பண்றீங்கம்மா, கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸை பத்தி யோசனை பண்ணியே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் அந்த சம்பிரதாயம்லாம் எதுவுமே வேண்டாம் மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க சும்மா இருங்க, இந்த சம்பிரதாயம்லாம் நடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு டிரைவர் ராஜா, நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு ரேவதி கோவமா வெளியில போறாங்க. அதே நேரத்துல சந்திரா நேரா ரூமுக்குள்ள வந்துட்டு கார்த்திய பாக்குறாங்க. கார்த்திய பார்த்து, ஏய் டிரைவர், வேணும்னா நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்கலாம், ஆனா நீ இந்த வீட்லயே அப்படியே கடைசி வரைக்கும் தங்கிடலாம் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா இன்னும் ரேவதி உன்னை புருஷனா ஏத்துக்கவே இல்லை. அவ கடைசி வரைக்கும் உன்னை புருஷனா ஏத்துக்கலைன்னா நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், தெரியும்ல? கண்டிப்பா அவ ஒரு நாள் உன்னை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கதான் போறா. கார்த்தி சொல்றாரு, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவும் ரேவதியோட லைஃபை கெடுக்கிறதுக்காகவும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ரேவதியோட லைஃபை கெடுக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கறது தெரிஞ்சும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணீங்க. அப்புறம் ஏன் அம்மாவை கடத்துனீங்க? அந்த ஆசிரமத்துல இருந்த அந்த சின்ன பாப்பாரு தீபாவை கூட்டிட்டு வந்தது நீங்க தான் அப்படின்னு தெரியும். இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் நான் போயிட்டு இப்ப அத்தை கிட்ட சொன்னேன்னா உங்க கதி என்ன ஆகும்னு தெரியும்ல, அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. இது கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, இவன் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறானே அப்படின்னு. அப்பதான் மயில் வாகனம் வராரு. வந்துட்டு, சின்ன மாமியாரே என்ன சாக்குல இருக்கிற மாதிரி தெரியுது, இங்க பாருங்க, இனிமே உங்களோட ஆட்டம் இங்க செல்லுபடி ஆகாது. அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா இந்த வீட்டுல அத்தைக்கு தங்கச்சியா இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா சிவனாண்டி கூட தான் நான் வாழணும் அப்படின்னு நினைச்சா அங்க போயிருங்க. அதை விட்டுட்டு ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படின்னு நின்னுகிட்டு இருக்காதீங்க. அதனால ஒரு முடிவு பண்ணி ஒண்ணு சிவனாண்டி கூட போய் சேர்ந்து வாழுங்க, இல்லைன்னா இங்கேயே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாயிடுங்க. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதோட சந்திரா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள நிறையவே பேச கத்துக்கிட்டீங்க. மயில் வாகனம் சொல்றாரு, என்ன சின்ன மாமியாரை பண்றது, நான் சில வீரர்கள் கூட சேர்ந்து நான் இப்ப தைரியசாலி ஆகிட்டேன் பாத்தீங்களா? அப்ப
சந்திரா சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் உங்க ஆட்டம் இருக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு சந்திரா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா போனதோட நம்ம மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா கார்த்தி, இந்த சந்திரா சின்ன மாமியாரு சாதாரண ஆள் கிடையாது. கண்டிப்பா நம்மள ஏதாவது ஒரு வகையில சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால நம்ம எல்லா சூழ்நிலையிலயும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும். கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்களும் இதுல சேர்ந்து மாட்டாம இருங்க. ஏன்னா அத்தைக்கு இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் மேல மட்டும்தான் கோவப்படுவாங்க. ஒருவேளை நீங்களும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிச்சுன்னா அத்தையோட கோவம் பயங்கரமா இருக்கும். அதனால எதுக்கும் நீங்க சேஃப்டியா இருங்க. இது கேட்டதும் மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, உனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது உன்னை விட்டுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நாங்களும் கூடவே இருந்து அதை எதிர்த்து போராடுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. இது கேட்டதோட கார்த்திகும் சரி சரி அத்தை கிட்ட அடி வாங்காம இருந்தா சரி அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள உங்களுக்காக அடி வாங்குறதுல என்ன மாப்பிள்ள குறைச்சா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி மாடிக்கு போய் நின்று ரொம்ப கவலையோட அழுதுட்டு இருக்காங்க. சந்திரா நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி, இதுக்குதான் ரேவதி நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட எச்சரிச்சேன். கண்டிப்பா ஒரு நாள் நீ அழுகுறதுக்கான நேரம் வரும், கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? கடைசியில பாத்தியா அந்த டிரைவர் ராஜா என்ன பண்ணான்னு? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவன் உன் மேல கொஞ்சம் ஆசையா இருக்கான், கண்டிப்பா உன்னை அடையறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நான் சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப என்ன நடந்துச்சு பாத்தியா? அவன் நினைச்ச மாதிரியே உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். இனிமே அவன் நினைச்ச மாதிரியே ஆஹ் அக்கா கிட்ட பேசி அக்கா சொத்தை எல்லாம் அவன் பேருக்கு எழுத போறான். இந்த குடும்பத்தையும் நடுத்தரவுக்கு கொண்டுட்டு வர போறான் பாரு. உனக்கு அப்புறம் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரை எப்படி கரை சேர்க்கிறது? உங்க அப்பா ரொம்ப பாவம், அவர் இன்னசென்ட், யாரு என்ன சொன்னாலுமே நம்பிடுவாரு. அதனாலதான் இந்த டிரைவர் ராஜா என்ன சொன்னாலும் நம்பிட்டாரு. மயில் வாகனத்தை பத்தி சொல்லவே வேண்டியல்ல, அவளைக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் டக்குன்னு அந்த டிரைவர் ராஜா சொன்னது எல்லாத்தையுமே நம்பி அந்த டிரைவர் ராஜாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு ரேவதி, உன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை இப்போ உன் கையில தான் இருக்கு. அந்த டிரைவர் ராஜா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நேரமும் இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஆபத்து. அதனால நீ தான் எப்படியாவது அந்த டிரைவர் ராஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முடிவு பண்ணணும். அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நீ கவலைப்படாத, மகேஷ் இன்னைக்குமே உன்னை வந்து காதலிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதனால நீ கவலைப்படாத. நீ நினைச்ச மாதிரி தீபாவையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டு தத்தெடுத்து வளர்க்கலாம், சரியா? அப்ப ரேவதி வந்துட்டு சந்திராவை பார்த்து, சித்தி, நீங்க ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட சொன்னீங்க, அந்த டிரைவர் ராஜா ஒரு காரணத்தோட தான் இங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, என்னை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நான் தான் கொஞ்சம் கூட நம்பாம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ தான் முடிவு பண்ணணும். ஒண்ணு அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழ போறியா, இல்ல அந்த டிரைவர் ராஜா பண்ற திட்டம் எல்லாத்துலேருந்தே இந்த குடும்பத்தை காப்பாத்த போறியா? அதுதான். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அந்த டிரைவர் ராஜாவால இந்த குடும்பம் எந்த ஆபத்துக்கும் போகாது. அந்த டிரைவர் ராஜா கிட்ட இருந்து நான் இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இதான் ரேவதி எனக்கு வேணும். அந்த டிரைவர் ராஜா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்குமே பிரச்சனை தான். நீ உன் அம்மா சொன்ன மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிட்ட, அதே மாதிரி உன் விருப்பப்படி அவனை விவாகரத்து பண்ணி விட்டுரு. அதான் சட்டப்படி இப்ப எல்லாமே வந்துருச்சே. இது கேட்டதோட ரேவதியும், சரிங்க சித்தி, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னதோட உடனே அந்த சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை ரேவதி எங்க அவங்க அம்மா பேச்சு கேட்டு மாறி இருப்பாளோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா மாறலாம் இல்ல, இன்னும் அதே பிடிவாதத்தோட தான் இருக்கிறா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சந்திரா. அப்பதான் ரேவதி நினைக்கிறாங்க, ஆரம்பத்துல இருந்தே சித்தி என்னை எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆனா நான் தான் கொஞ்சம் கூட கேட்காம முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். இப்ப நான் முட்டாள்தனமா நடந்துகிட்டதுக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் அந்த டிரைவர் ராஜா சொல்றத கண்மூடித்தனமா என்னைக்குமே நம்ப கூடாது. இனிமே அந்த டிரைவர் ராஜாவை வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அதுதான் என்னோட வேலை அப்படின்ட்டு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. அப்புறமா சாமுண்டேஸ்வரியை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு ஐயர் வந்திருக்காரு. அப்ப ஐயரை பார்த்துட்டு சந்திரா வந்து கேக்குறாங்க, யாருக்கா இது? சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, யாரா? இதான் ஐயரு.
சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரத்தை குடிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கேன். இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னக்கா உனக்கு பைத்தியம்ல பிடிச்சிருச்சா? இந்த டிரைவர் ராஜா உனக்கு ஏதாவது என்னக்கா கொடுத்தான்? என்னக்கா நீ இப்படி வந்துட்டு அவனை கண்மூடித்தனமா நம்புற? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் சந்திரா என்னாச்சு? கல்யாணமானவங்களுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்றது தப்பா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் தப்புன்னு சொல்லலக்கா, நீ பண்றது எல்லாமே ரொம்ப அவசரப்பட்டு முடிவு பண்ற அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் எதுவுமே அவசரப்பட்டு பண்ணல, எல்லாமே நான் சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சந்திரா. ரேவதிக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என் பொண்ணோட லைஃப என்னைக்குமே வந்துட்டு பாதிப்புல விட்டுற மாட்டேன். அதனால நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் வந்துட்டு கவலைப்படுறது உன்னை பத்தி கிடையாது, நான் ரேவதியை பத்தி தான் கவலைப்படுறேன். ரேவதிக்கு இதுல கொஞ்சமாவது உடன்பாடு இருக்கான்னு கேட்டியா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் அவ ஒத்துப்பா. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரா சொல்றாங்க, வா ரேவதி, உனக்கு உங்க அம்மா சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்றாங்க. இது கேட்டதும் ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எது நடக்கணுமோ அதைத்தான் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன தேவையில்லாம இப்படி கோவப்படுற? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. இந்த கல்யாணமே ஏண்டா நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப அநியாயம். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்றேன், நீ தேவையில்லாம என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போக சொல்ல, ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரேவதி போயிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, என்ன மீறி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு. அப்பதான் அபிராமி என்ன பண்றாங்க, சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ஐயரை பார்த்து நேரத்தை குறிக்கிறாங்க. நேரத்தை குறிச்சதோட ராஜராஜா கிட்டேயும் மயில் வாகனத்துக்கையும் நம்ம ரேவதியோட ரூமை டெக்கரேஷன் பண்ண சொல்ல ரேவதியோட ரூமை டெக்கரேஷன் பண்றாங்க. ராஜராஜா ரேவதியை பார்த்து, ரேவதி இங்க பாரு, உன் லைஃப ஸ்பாயில் பண்றோம் அப்படின்னு நினைக்காத, இது எல்லாமே உன்னோட நல்ல லைஃப்காக தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ கண்டிப்பா ஒரு நாள் இந்த லைஃப ஏத்துப்ப. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா நீங்களுமாப்பா இப்படி பண்றீங்க? இங்க பாருங்கப்பா, என் மனசை பத்தி நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களேப்பா. அப்படி என்னதான்ப்பா நான் அப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணேன், என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ந்து போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, கார்த்தி வந்துட்டு ரேவதியை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாரு, பிளஸ் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு.